Welcome back to another vlog. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ப்ரான்ஸ் ரெசிபி தான் வித்தவுட் ஆயில் சேர்க்காம உடச்ச கடலை சேர்த்து அது எப்படி பண்ணுறது இன்னைக்கு வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ரெண்டே எடுத்திருக்கேன். பூண்டு நல்லா சாப் பண்ணது பொடியாக, இது ஒரு பஞ்ச் அப்படியே எடுத்திருக்கேன். இஞ்சி பொடியாக நறுக்கினது, ஜீரகம், ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக சாப் பண்ணது, ரெண்டே தக்காளி மீடியம் சைஸில் லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ உடச்ச கடலை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பேன் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இதில் கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ண போகிறது இல்லை. பேன் ஹீட் ஆனதும் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணுறோம். ஜீரகம் நல்லா வெடித்து வரணும். ஸோ பார்த்திங்கன்னா ஜீரகம் நல்லா வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஜீரகத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாவும் நல்லா குக்காய் வந்துச்சு. இஞ்சி ஆட் பண்ணுறேன். பூண்டு ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பூண்டோடையும் இஞ்சியோடையும் கலர் மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வரணும். அது மாதிரி அந்த ரா ஸ்மெல்லுன்றது அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம ஆயில் ஊற்றுறதுனால கருகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து கொடுத்துட்டு அந்த பூண்டோட கலர்லாம் நல்லா மாறி வரணும். ஸ்பெஷலாக இதை ஏன் இப்படி பண்ணுறேன்னா, இப்படி பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த ஜீரகத்தோட, அந்த பூண்டோட, அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த ப்ரான்ஸில் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம்னா அது எண்ணெயில் அதோட ரியல் டேஸ்ட்டுன்றது இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ ரியல் டேஸ்ட்டுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஆயிலே கொஞ்சம் கூட ஆட் பண்ணாமல் இந்த ப்ரான்ஸ் உடச்ச கடலை மசாலா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உடச்ச கடலையில் எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களா இல்லைன்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் என்னோடய சேனலுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா இதாகி வந்துடுச்சு. ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நவ் த டைம் டு ஆட் நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆனியன் இதில் ஆட் பண்ணுறோம். அப்படியே நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனியனில் இப்போ இந்த ட்ரையாக இருக்கிற இந்த பூண்டு இஞ்சி அந்த மாதிரி கருவேப்பிலை ஜீரகம் எல்லாமே நல்லா அப்படியே ஒட்டி பிடிச்சிடும். அது ஒட்டி பிடிச்சிட்டு அப்படியே சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி நம்ம ஒரு புது மெத்தடில் பண்ணுறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஆனியன் நல்லா அந்த கண்ணாடி பதம் கிறிஸ்டல் இன்னும் அந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான சால்ட்டு போட்டாச்சு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம 60 செகண்ட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மீடியம் லோ ஃப்ளேமில் நம்ம மூடி வச்சு ஒரு 60 செகண்ட் குக் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணி கலரி கொடுப்போம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி குக்கிங் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 60 செகண்ட்ஸ் நம்ம குக் பண்ணிட்டோம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிடுவோம். கைஸ் நம்ம எண்ணெய் சேர்க்காதனால ரொம்ப நேரம் அப்படி மூடி வச்சு வேக வைக்க முடியாது. ஏன்னா கருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு
சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுருலாம். நம்ம ஆயில் சேர்க்காத தான் நான் ஏற்கனவே சொன்னேன். ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஃப்ளேம் எப்போவுமே மீடியமில் வச்சுருக்கணும், லோவில் இருக்கணும். அதே டைமில் நம்ம 60 செகண்ட்ஸ்னா இல்லை 2 மினிட்ஸ்னா அது வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அடிக்கடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி லைட்டாக என்ன நிலமைன்னு பார்த்துடலாம். தக்காளியும் நல்லா குக்காய் வந்துடுச்சு. ஸோ மசாலாஸ் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், மல்லித்தூள், ஃபிஷ் மசாலா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். சரி, இது அப்படியே மசாலா கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷத்துக்கிட்ட அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். இனி மூடி வைக்கணும், நல்லா ஓப்பன்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். மசாலா கரெக்டாக ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்ச உடச்ச கடலை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டு கரெக்டாக நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துடலாம். அரைச்சி வச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. அண்ட் கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா குறுகி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம உப்பை பார்த்துக்கணும், உப்போட அளவு. ஏன்னா நம்ம உடச்ச கடலையோட அந்த பேஸ்ட் ஊற்றிருக்கிறதுனால உப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பர்ஃபெக்டாக இருக்கா? So now the time to add prawn. So prawns add பண்ணுறேன். Let it mix it very well. ஸோ நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இனி இது இப்படியே ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வைக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் நமக்கு நல்லா குக்காக வேண்டியது இருக்குது. ஸோ we need to cook more 10 minutes. So stay tuned. நம்மளோட ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடலாம் கார்னிஷ்காக, அப்படியே ஒரு ஃப்ளேவருக்காகவும். ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. let it be close for a few minutes. ஸோ guys, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வா, அப்படியே பார்க்கும்போதே வாயில் வச்சு ஊறுது. சாப்பிட்டு பார்ப்போமா? வேற லெவல். ப்ரான்ஸோட அந்த கிரேவி வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி கொழுன்ட்டு டேஸ்ட் அடிச்சுக்க முடியல கைஸ். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரெசிபியை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ hope you guys are enjoying the today's vlog and see you next vlog. Till then, bye bye.